கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது, அவரையே நம்முடைய நம்பிக்கையாக கொண்டு வாழும்போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். பிரியமானவர்களே, ஒருபோதும் மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு, சொந்த மாம்சத்தை புயபலத்தை நம்பி வாழாதபடிக்கு, கர்த்தரை விட்டு விலகி வாழாதபடிக்கு கர்த்தரையே சார்ந்து கொள்வோம், அவரையே பற்றி பிடித்துக் கொள்வோம், கர்த்தர் மீது முழு இருதயத்தோடு நம்பிக்கையோடு வாழ்வோம். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கொடுப்பார். ஹல்லேலூயா. தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட ஒரு மரத்தை போல, செழிப்புள்ள ஒரு தோட்டத்தை போல தேவன் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் வைப்பார். ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்துக்காக நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்துவோம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் பத்திரமாய் பாதுகாத்து எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, நன்றியப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றியப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்வீராக. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களை தொடுவீராக. இப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு இப்பொழுதே சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே இப்படி பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. தரித்திர நிலைமைகள் வறுமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தரே ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு துணையாக இருக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரமப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படியே ரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம், இப்படியே கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம். நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.